வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ரொம்பவும் டேஸ்டான அதே சமயம் ரொம்ப வாசனையோட சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 100 கிராம் கொத்தமல்லி, 100 கிராம் வரமிளகா, 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 4 டீஸ்பூன் ஜீரகம், 4 டீஸ்பூன் அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உடனே தீஞ்சிடும். இது வறுப்பட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கரிஞ்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வறுத்து விடுங்க. இது வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது மூணையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து விடுங்க. நல்லா கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி ஒரு 1 நிமிஷத்துக்கு குறைவாகவே வறுத்தா போதும். கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஆல்ரெடி கடாய் ஹீட்டில் இருக்கிறதுனால ஒரு 30 செகண்ட்லேயே நல்லா வறுபட்டுரும். வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயமும் அப்படி தான் ஒரு 1 நிமிஷத்துக்கு குறைவாகவே வறுபட்டுடும். தீஞ்சிடுச்சுன்னா அதோட வாசனை நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன். மிளகா இந்தளவுக்கு அரைப்பட்டதும் மீதி இருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். எப்பப்பெல்லாம் சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு கப் அளவு துவரம்பருப்பு குக்கரில் 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது, 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி சின்ன சைஸு, இது கூட 2.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே தேவைன்னா மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேறு எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட 1 கப் அளவு வேக வச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். சாம்பாரில் வேக வச்ச நிலக்கடலை சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய், கேரட், முள்ளங்கி இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், சாம்பார் ரெடி ஆயிரும். மொத்தமாகவே 10-12 நிமிஷம் தான் ஆகும் இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கும். இதில் நம்ம சாம்பார் சேர்த்துக்கலாம். சாம்பார் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
எப்போவுமே சாம்பாரில் கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அது நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.